வணக்கம் ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வரப்போற 2026 பிப்ரவரி மாசம் கன்னி ராசிக்காரங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்புமுனையா இருக்க போகுது. வானத்துல நடக்க போற ஒரு ரொம்ப அபூர்வமான சக்தி வாய்ந்த நிகழ்வு உங்க வாழ்க்கையை எப்படி மாத்த போகுதுங்கிறத பத்தி தான் நாம இப்போ விலாவாரியா பார்க்க போறோம். இந்த முழு விஷயத்தோட மையப் புள்ளியே இந்த நம்பர் தான். 6ஆம் எண். பிப்ரவரி 2026ல இந்த எண்ணை வச்சு ஒரு ரொம்பவே அரிதான ஜோதிட நிகழ்வு நடக்க இருக்குது. ஆமாங்க, 6 கிரகங்கள் ஒரே ராசில, அதாவது கும்ப ராசில ஒன்னா சேரப்போகுது. இது சும்மா சாதாரண விஷயம் இல்ல, இது ஒரு பிரம்மாண்டத்தோட மெகா மீட்டிங்னே சொல்லலாம். இதோட தாக்கம் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்க போகுது. சரி, இந்த கிரகச் சேர்க்கையோட மொத்த கதையையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? முதல்ல இந்த அபூர்வமான நிகழ்வுனா என்ன, அப்புறம் கன்னி ராசிக்கு இதனால என்ன அர்த்தம், இதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற யோகத்தோட ரகசியம் என்ன, இதுல குருவோட பங்கு என்ன, இதனால கிடைக்க போற பலன்கள், பரிகாரங்கள், கடைசியா ஒரு முக்கியமான குறிப்பு, எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க. சரி, வாங்க விஷயத்துக்குள்ள போலாம். பிப்ரவரி 2026ல கும்பராசில 6 கிரகங்கள் ஒன்னா சேருது. நம்ம ஜோதிடத்துல இத கிரக யுத்தம் கூட சொல்லுவாங்க. இத்தனை கிரகங்கள் ஒரே இடத்துல கூடுறதுங்கிறது ரொம்ப ரேரான ஒரு விஷயம். அதனாலதான் இது நம்ம கவனத்தை ஈர்க்குது. ஓகே, இந்த பிரம்மாண்டமான நிகழ்வு பொதுவா நடந்தாலும் குறிப்பா நம்ம கன்னி ராசிக்கு உங்களுக்கு இது எங்கே நடக்குதுங்கிறதா அசலான கேள்வி. அதுதான் ரொம்ப முக்கியம். கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பவர்ஃபுல்லான கிரக சேர்க்கை உங்களுடைய 6வது வீட்ல நடக்குது. இங்கதான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. வேத ஜோதிடத்துல 6ஆம் வீட்டை மறைவு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன? இது கொஞ்சம் சவால்கள், தடைகள், எதிர்ப்புகள் இது எல்லாத்தையும் குறிக்கிற ஒரு இடம். அப்போ இவ்ளோ பெரிய கிரக சேர்க்க கன்னிக்கு கெட்டது பண்ண போகுதா? ஒருவேளை இது கெட்ட செய்தியா இருக்குமோ? நிலைமையே இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ் ஆக்குற மாதிரி கன்னிராசியோட அதிபதியே புதன்தான். அவரே சனி, ராகு மாதிரி அசுப கிரகங்களோட போய் சேர்ந்து அவரும் அசுபரா மாறிடுறார். யோசிச்சு பாருங்க, உங்க ராசிநாதனே வில்லன் குரூப்ல சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஆனா இங்கதான் ஒரு பெரிய சஸ்பென்ஸ் உடைய போகுது. ஒரு சீக்ரெட் ஆஸ்ட்ராலஜி ரூல் இந்த மொத்த சினாரியோவையுமே தலைகீழா மாத்த போகுது. அந்த விதி என்ன சொல்லுதுன்னா, கெட்ட கிரகங்கள் கெட்ட வீட்ல, அதாவது 6ஆம் வீட்ல உட்காரும்போது அவங்க பயங்கரமான நல்ல பலன்களை கொடுப்பாங்க. இது வெற்றிக்கு ஒரு சூப்பர் பவர்ஃபுல் காம்பினேஷனை உருவாக்கி அத ராஜயோகம்னு சொல்றாங்க. எது நமக்கு நெகட்டிவா தெரிஞ்சதோ அதுவே இப்போ அளவே இல்லாத சக்திக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் காரணமா மாறுது. சும்மா பாருங்க, சனி, ராகு, புதன், சுக்கிரன்னு ஒரு பெரிய பட்டாளமே இந்த ராஜயோகத்துல இருக்கு. இது ஏதோ ஒரு கிரகம் மட்டும் கொடுக்கற யோகம் இல்ல, இது ஒரு மெகா கூட்டணி. இது உங்களுக்கு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை உருவாக்க போகுது. அப்போ ஒரு சேலஞ்சிங்கான வீடு, அதுல இருக்கிற அசுப கிரகங்கள் இதெல்லாம் சேர்ந்து வெற்றியை தருது. ஓகே, ஆனா கதை இதோட முடியல. இந்த நிகழ்வை அடுத்த லெவலுக்கு கொண்டு போற கடைசி ஆனா மிக முக்கியமான ஒரு விஷயம் இன்னும் பாக்கி இருக்கு. வாங்க, இது எப்படி இன்னும் பிரம்மாண்டமாகுதுன்னு பார்க்கலாம். இதுதான் அல்டிமேட் கேம் சேஞ்சர். அது வேற எதுவும் இல்ல, தேவகுருவான வியாழனோட பார்வைதான். நம்ம ஜோதிடத்துல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வாக்கியம் இருக்கு, குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட பார்வை பட்டுச்சுன்னா கோடி தோஷம் கூட விலகிடும்னு சொல்லுவாங்க. எல்லா நெகட்டிவிட்டியும் நீக்கி ஆசிர்வாதங்களை அள்ளித்தர சக்தி குருவோட பார்வைக்கு உண்டு. இந்த வித்தியாசத்தை பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒருவேளை குரு பார்வை இல்லைன்னா இந்த கிரக யுத்தம், சண்டை, சச்சரவு, கன்ஃபியூஷனும் இருந்திருக்கலாம். ஆனா குரு பார்வை இருக்கிறதால எல்லா தடையும் கிளியர், நெகட்டிவிட்டிக்கு இடமே இல்ல, வெற்றியும் அதிர்ஷ்டமும் கேரண்டீடு. சரி, இப்போ எல்லா புதிரும் விடுபட்டுச்சு. இந்த சூப்பரான கிரக அமைப்பு உங்களுக்கு பிராக்டிக்கலா என்னென்ன நன்மைகளை தரப்போகுதுன்னு இப்ப தெளிவா பார்க்கலாம். ரெடியா? கன்னி ராசிக்காரங்க என்னவெல்லாம் எதிர்பார்க்கலான்னா, நீங்க ஆரம்பிக்கிற எல்லா புது முயற்சிகள்லயும் வெற்றி கிடைக்கும். பணப்புழக்கம் நல்லாவே அதிகமாகும். உங்க உழைப்புக்கு சரியான அங்கீகாரம், புகழ் கிடைக்கும். கல்யாணம், குடும்ப விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது வேலை, பிசினஸ்னு அருமையான வாய்ப்புகள் உருவாகும். அப்போ நீங்க என்ன பண்ணணும்? ரொம்ப சிம்பிள், 3 ஸ்டெப் தான். முதல்ல, உங்க முயற்சிகளை உடனே ஆரம்பிங்க, தள்ளி போடாதீங்க. 2வது, தயக்கத்தை தூக்கி போடுங்க, இது சந்தேகப்படுற நேரமே இல்ல. 3வது, வெற்றியை நோக்கி போங்க, உங்க உழைப்புக்கு பலன் கொடுக்க பிரபஞ்சம் தயாரா இருக்கு. இந்த நல்ல பலன்களை இன்னும் அதிகமாக்கிக்க ரெகுலரா சூரிய நாராயணரையும் சங்கர நாராயணரையும் வழிபடுறது ரொம்ப நல்லதுன்னு பரிந்துரைக்கப்படுது. நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம். இந்த 2026 ஈவெண்ட்டை இன்னும் ஸ்பெஷலாக்குற ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் இருக்கு.
2020ல என்னாச்சு ஞாபகம் இருக்கா? அப்பவும் இதே மாதிரி 6 கிரகங்கள் ஒன்னு சேர்ந்துச்சு. ஆனா அப்ப குரு அந்த கிரக கூட்டத்துக்குள்ள மாட்டிக்கிட்டார். அதோட விளைவு குளோபல் லாக்டவுன். ஆனா 2026ல பாருங்க, குரு தனியா சேஃபா இருந்து தூரத்துல இருந்து நம்மள காப்பாத்துறார். இதுதான் பெரிய வித்தியாசம். இப்போ இந்த பொதுவான கோச்சார பலன்கள் ரொம்ப பாசிட்டிவா இருந்தாலும் உங்க சொந்த ஜாதகம், அதாவது உங்க ஜனன ஜாதகமும் ரொம்ப முக்கியம் அப்படின்றத மனசுல வச்சுக்கோங்க. அதுவும் உங்க தனிப்பட்ட பயணத்துல ஒரு பெரிய பங்கு வகிக்கும். பிரபஞ்சமே உங்க வெற்றிக்காக வரிசை கட்டி நிக்குதுன்னு தெரிஞ்ச பிறகு இந்த பிப்ரவரியில நீங்க ரொம்ப நாளா தள்ளி போட்ட அந்த ஒரு பெரிய முயற்சியை ஆரம்பிக்க போறீங்களா? அது என்னன்னு யோசிங்க. இது மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஜோதிட தகவல்களுக்கு மறக்காம நம்ம ஆஸ்ட்ரோ வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.